Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு Angel's Care kitchenல நீங்க பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சிக்கன் கார்ன் சூப். இந்த வின்டர் சீசன்ல இந்த சூப் குடிக்கிறதுக்கு ரொம்பவே இதமா இருக்கும். வீட்ல பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கோல்ட் அண்ட் காஃப் இருந்தா இந்த சூப் வெச்சு கொடுங்க. ஏன்னா இந்த சூப்ல ஆட் பண்ணி இருக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே த்ரோட்டுக்கு ரொம்பவே இதமா இருக்கும். இப்போ வாங்க சிக்கன் கார்ன் சூப் பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Angel's Care சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Angel's Care சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க for latest updates. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி சூப்புக்கு தேவையான ஒரு வெசில் வச்சுக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 5 சின்ன ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் ஆட் பண்றேன். 1 மினிட்க்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 7 கார்லிக் மீடியம் சைஸ் ஜிஞ்சர் பீஸ் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்றேன். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 400 கிராம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலால நல்லா 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். 1/4 கப் சோளம் ஆட் பண்றேன். சோளம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல அரோமா வருது. ஒன் லிட்டர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணலாம். வாட்டர் ஆட் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணி நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருக்கும். திக் கன்சிஸ்டன்சி வரும். சாப் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கப் ஸ்ப்ரிங் ஆனியன், 1/4 கப் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஃபைனலி 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் கார்ன் சூப் ரெடி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சூப். கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.